ராமநாதபுரம் பகுதியின் வறட்சியை போக்குவதற்காக செம்மை நீர்நிறை செயல் திட்டம் தொடங்கப்பட்டது. மா. செந்தமிழன் நீர்நிறை செயல் திட்டத்தை திரு உத்தரகோசமங்கையில் தொடக்கி வைத்து பேசினார். அது யாருக்காக இருந்தாலும் சொந்த ஊர் என் ஊர் என்றெல்லாம் பார்க்காமல் யாருக்காக இருந்தாலும் போய் பணி செய்வது தான் உண்மையான தொண்டு ஊழியம். அந்த வகையில் இந்த நீர்நிறை திட்டப்பணி நம்ம இன்றைக்கி தொடங்குகிறோம். இப்போது இந்த நீர்நிறை திட்டம் எப்படி செயல்பட போகிறது, இங்கே ராமநாதபுரத்தை பார்த்த வகையில் என்னுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, ஏன்னா எதிரில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த உரை இணையதளம் வழியாகவும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கு வந்திருப்பவர்கள் மட்டுமல்லாது இன்னும் பல ஆயிரம் பேர் இந்த வேலையில் ஈடுபட போகிறாங்க. அப்போ தான் இந்த வேலையை செய்ய முடியும். சில வேலைகளை எல்லாம் செய்து பலாமரங்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ஓராண்டு காலத்துக்கு வளர்த்து விட்டால் அதன் பிறகு அது பொருந்தி கொள்ளும். இந்த ஒதிய மரம், பலாமரம் ஆகியவற்றை அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் நடவு செய்ய இருக்கிறோம். இதுதான் தாவர வகைகளில் மாற்றம். அதுக்காக மற்ற மரங்களே நடக்கூடாது என்பது அல்ல. எல்லா மரமுமே மரம்தான். ஆனால் ஒரு நெருக்கடியான காலத்தில் எதை செய்தால் உடனடி தீர்வு கிடைக்கும் என்ற புரிதல் தேவை இருக்குது. இப்பொழுது நெருக்கடியில் இருக்கிறோம், நமக்கு பெரிய அவகாசம் கிடையாது. இந்த நிலைமையை தொடர்ந்து நீடிக்க விட முடியும். அதிகபட்சம் ஒரு 5-6 ஆண்டுகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், மொத்த ராமநாதபுரத்திலும் ஒரு 1,00,000 பலாமரங்கள் இருந்தால் உங்களுடைய ஊர் மாறிவிட்டது என்று பொருள். 1,00,000 பலாமரங்களை இந்த நிலம் வளர்த்து விட்டது என்றால் இங்கே நன்னீர் உருவாகிவிட்டது என்றுதான் பொருள். இந்த இடம் மாறிவிட்டது. அது நீ செம்மை நீர்நிறை திட்டம் என்று செய்ய வேண்டிய தேவையெல்லாம் யாருக்கு, எனக்கும் கிடையாது. எனக்கே அப்படி ஒரு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு தேவையே கிடையாது. வேலை நடக்க வேண்டும். இப்படி வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் அவரவருடைய விருப்பத்திற்கும் அவர்களுடைய ஈடுபாட்டிற்கும் தகுந்தாற் போல இந்த நீர்நிறை எனும் செயல் திட்டத்தில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்படி நாம் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து நாம் அனைவரும் மனிதர்களாக முதலில் ஒன்று கூடி இந்த செயல் திட்டத்தை செய்து முடிக்கும் பொழுது நாம் நமக்குள் நல்லிணக்கமாக ஒரு வேலையை செய்து முடித்தால் இயற்கை நல்லிணக்கத்தோடு நம்மோடு உறவாடும். மழை வரும், வெயில் வரும், காற்று வரும், எல்லாம் நல்லிணக்கமாக இருக்கும். எல்லா உயிர்களும் நல்லிணக்கத்தோடு வாழ முடியும். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரகத்தின் ஒத்துழைப்புடன் நீர்நிறை திட்டம் செயல் வடிவம் பெறத் தொடங்கியது. நீர்நிலைகளில் மண்டி கிடக்கும் சீமைக்கருவேல மரங்களை அகற்றுதல், நீர்நிறை மரங்களான பலா, ஒதியன் ஆகியவற்றை நடவு செய்து பராமரித்தல் என்ற 2 செயல்களில் செம்மை சமூகத்தவர் ஈடுபட்டனர். சித்திரை முழுநிலவு நாளில் நீர்நிறை செயல் திட்டம் தொடங்கப்பட்டது. ஐப்பசி மாதத்தில் நாம் செயலாற்றிய நீர்நிலைகளில் நீர் நிறைந்தது. இதுவரை 7 நீர்நிலைகளில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நீர்நிலைகளின் கரையில் பலா, ஒதியன் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இத்தனை மாதங்களும் அவை செம்மை சமூகத்தவரால் முறையாக பராமரிக்கப்படுகின்றன. ஆடு மாடுகள் கூட உட்செல்ல முடியாத முள்காடுகளாயிருந்த நீர்நிலைகள் இப்போது பல்லுயிர் பெருக்கம் நிகழும் மழைநீர் தாங்கிகளாக மாற்றம் பெற்றுள்ளன. அப்பகுதி மக்களுக்கான குடிநீர் மற்றும் வேளாண்மை உள்ளிட்ட எண்ணற்ற தேவைகளை இந்நீர்நிலைகள் நிறைவேற்றுகின்றன. பல்வேறு அன்பர்களின் நிதி பங்களிப்புகள், செம்மை தொண்டர்களின் களப்பணிகள் இச்செயல் திட்டத்திற்கு வடிவம் கொடுக்கின்றன. பல்லுயிர் வாழும் வகை செய்தலே இறை தொண்டு என்பது செம்மையின் மந்திரம். எல்லாம் வல்ல இறையின் அருள் வழி நடத்த நீர்நிறை செயல் திட்டத்தை தொடர்கிறோம். விருப்பமுள்ளோர் இணைந்திடுக.
செம்மை நிகழ்வுகள் மற்றும் மேலதிக தகவல்களுக்கு semaivanam.org என்ற இணையதளத்தையோ facebook.com/செம்மைவனம் என்ற முகநூல் பக்கத்தையோ semaivanam@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியையோ உபயோகப்படுத்தலாம்.